Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. மழை தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு முழுவதும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, தீநகர், எழும்பூர், மயிலாப்பூர், அடையாறு, வேளச்சேரி, பல்லாவரம், அனகாபுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதிகாலை வரை நீடித்த மழையால் தலைநகர் முழுவதும் குழு காலநிலை நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளில் இரவு முதல் பரவலாக மழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இடைவிடாமல் பெய்த கனமழையால் வேளச்சேரி நேரு நகர், காமராஜர் நகர், வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு அவென்யூ, நேதாஜி காலனி, ஆதம்பாக்கம், NSK நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. 4வது நாளாக பெய்து வரும் மழையால் தீபாவளி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி நகர் பகுதிகள், புதுக்கோட்டை, கோரம்பலம், முத்தையாபுரம், மீளவிட்டான், கருவைகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. PNT காலனி, கோக்கூர் உள்ளிட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மூதாட்டி ஒருவரின் கோரிக்கையை ஏற்று அவரது வீட்டிற்கு சென்ற கீதா ஜீவன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில், சிவகிரி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முக்கிய சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தேனியில் உள்ள கண்டமனூர் மற்றும் கணேசபுரம், சித்தார்பட்டி, வேலாயுதபுரம், ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சில நாட்களாக மழை தொடர்வதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தொடர் மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இடுக்கி, குமுளி, தேக்கடி, வண்டிப்பெரியாறு போன்ற பகுதிகளிலும் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர்ந்து 3வது நாளாக பெய்து வரும் கனமழையால் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம், தென்காசி சாலை, மகப்பேறு மருத்துவமனையை சுற்றியுள்ள சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது.
மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சென்றதால் கடும் துர்நாற்றம் வீசியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தொடர் மழையின் காரணமாக தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகள் வேதனையடைந்தனர். நாமக்கல்லில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி கடை வீதிகளில் குவிந்திருந்த மக்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்றதாலும் நகரின் முக்கிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்களை போக்குவரத்து காவலர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் அப்புறப்படுத்தினர். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் பெய்த மழையால் தீபாவளி விற்பனை முடங்கியது. வேதாரண்யம், கோடியக்கரை, தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, நெய்விளக்கு, ஆதனூர், ஆயக்காரன்புலம், கரியாப்பட்டினம், வாய்மேடு, தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிறுமுகை, காரவடை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் வெயில் காணப்பட்ட நிலையில் மாலையில் கடும் மழை பெய்தது. மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையம் வழியாக உதகை மற்றும் கோத்தகிரி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வந்திருந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. மழையால் தீபாவளி பண்டிகைக்கான பொருட்களை வாங்க கடை வீதிகளுக்கு வந்திருந்த மக்களும் சிரமமடைந்தனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 2000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஏரியிலிருந்து சுமார் 4500 கன அடி வரை உபரி நீர் திறக்கப்பட்டது. கொசஸ்தலை ஆற்று வழியாக திறக்கப்பட்ட நீர் சோழவரம் ஏரிக்கு சென்றது. பூண்டி ஏரிக்கு வரும் நீரின் அளவு 1300 கன அடியாக சரிந்த நிலையில் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. 2000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.